அனைவரையும் ஓம் சரவண பவ ஓம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் காண இருப்பது கந்த புராணத்தின் முன்னுரை மற்றும் கந்த புராணம் உருவான வரலாறை தான் நாம் இந்த பதிவில் காணப்போகிறோம். ஆம் அன்பர்களே, முருகனுக்கான புராணங்கள், முருகனுக்கான பாடல்கள், முருகனுக்கான மந்திரங்கள் எத்தனையோ உள்ளன. அதில் மிக மிக உயர்ந்ததாகவும் மிகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுவது கந்த புராணம். இந்த கந்த புராணம் உருவான வரலாறு நாம் இப்பொழுது இந்த பதிவில் காணலாம். கந்த புராணம் என்பது 18 மகா புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த மகா புராணத்திலிருந்து உருவானது. உங்களுக்கே தெரியும், 18 மகா புராணங்கள் உள்ளன. இந்த 18 மகா புராணங்கள் என்னவென்றால் பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், பாகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மச்ச புராணம், கருட புராணம் மற்றும் பிரம்மாண்ட புராணம். இதில் ஸ்கந்த புராணம் 13ஆவதாக அமைந்துள்ளது. வடமொழியில் அனைத்து 18 மகா புராணங்களும் வடமொழியில், அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள். அதில் இந்த ஸ்கந்த புராணம் மட்டும் 1,00,000க்கு மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்டுள்ளது. ஆம், அந்த ஸ்கந்த புராணத்தில் ஒரு பகுதி தான் நமது கச்சியப்ப சுவாமிகள் கந்த புராணமாக நமக்கு அளித்துள்ளார். கந்த புராணத்தை பற்றி மிக விரிவாக இப்பொழுது நாம் காணலாம். வாருங்கள் நண்பர்களே. கச்சியப்ப சுவாமிகள் என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் இந்த கந்த புராணத்தை எழுதினார். அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அங்கிருக்கும் குமரக்கோட்டத்தின் அர்ச்சகர் அவர்தான். அவர் காலத்தியப்ப சிவாச்சாரியரின் மகன். குமரக்கோட்டத்து முருகனுக்கு நாள்தோறும் பூஜை செய்து வழிபாடு முறைகளை சிறப்புடன் செய்து வந்தார். மேலும் முருகனை பற்றிய முழு ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் என்று அவரது மனதில் நீண்ட நாள் ஆசை. எனவே முருகன் அவருக்கு உத்தரவு கொடுக்க, அவர் வடமொழி புராணத்தில் உள்ள அந்த ஸ்கந்த புராணத்தின் ஒரு பகுதியை, அதிலிருந்து கந்த புராணத்தை அவர் எழுதியுள்ளார். அவர் தினந்தோறும் கந்த புராணத்தை எழுதி அதனை அந்த குமரக்கோட்டத்து முருகனின் பாதங்களில் வைத்து விடுவார். அதில் உள்ள பிழைகளை முருகன் அன்று இரவு சரி செய்து மீண்டும் காலையில் அதை எடுத்து பார்க்கும்போது சில திருத்தங்கள் இருப்பதாக வரலாறு புராணங்களும் சொல்கின்றன. மேலும் கச்சியப்ப சுவாமிகள் முழு பாடல்களையும் எழுதி முடித்து அதை அரங்கேற்றமும் செய்தார். இன்றும் நாம் காஞ்சிபுரத்திற்கு செல்வோமே ஆனால் அங்கு கந்தபுராணம் அரங்கேறிய மண்டபத்தை நம்மால் அந்த குமரக்கோட்டத்தில் காண முடியும். கந்த புராணம் சிவபுராணங்கள் 10ல் ஒன்றாகும். இது 100,000 ஸ்லோகங்களால் ஆனது. மேலும் கந்த புராணம் சங்கர சங்கீதை என்னும் சிவ ரகசிய கண்டத்தில் ஒரு முதல் 6 காண்டங்களின் தமிழ் மொழிபெயர்ப்புதான் இந்த கந்த புராணம். இது 100,000 ஸ்லோகங்கள் ஆனது. இதில் இந்த சிவபுராணங்கள், இந்த மகா ஸ்கந்த புராணம் 6 காண்டங்களை கொண்டது, 6 சங்கீதைகளை கொண்டது. இதில் சங்கர சங்கீதை ஒன்றாகும். சங்கர சங்கீதையில் போல பல காண்டங்களில் சிவ ரகசிய கண்டமும் ஒன்றாகும். இந்த சிவ ரகசிய கண்டத்தில் 7 காண்டங்கள் காணப்படுகின்றன. இவற்றில் உபதேச காண்டம் தவிர ஏனைய 6 கண்டங்களின் தமிழ் தொகுப்பு தான் கந்த புராணம் ஆகும். அதாவது உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தட்ச காண்டம் என்று 6 காண்டங்களை உடையதுதான் கந்த புராணம். மேலும் இதில் 135 படலங்களையும் 10,345 பாடல்களையும் உடையதுதான் இந்த கந்த புராணம்.
இந்த கந்த புராணம் முருகப்பெருமானின் வரலாற்றை முறையாகவும் முழுமையாகவும் கூறக்கூடிய ஒரே நூல் கந்த புராணம்தான். கந்த புராணம் என்பது இருக்கக்கூடிய புராணங்களில் மிக உயர்ந்ததாகவும் கருதப்படுகிறது. காரணம், அவற்றின் சிறப்பு அவ்வாறு இருக்கிறது. மேலும் சிவனுடைய முக்கண்களாக கூறப்படும் புராணங்களில் கந்த புராணம் நெற்றிக்கண்ணாக விளங்குகிறது. சிவனின் முக்கண்களாக கூறப்படும் புராணங்கள் என்னவென்றால் பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம் மற்றும் கந்த புராணம். இதில் கந்த புராணம் சிவனின் நெற்றிக்கண்ணுக்கு ஈடாக சொல்லப்படுகிறது. மேலும் பல முருகன் அடியார்களாலும் தமிழ் புலவர்களாலும் சொல்லப்படுவது என்னவென்றால் கந்த புராணத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, கந்த புராணத்தில் இல்லாதது வேறு எந்த புராணத்திலும் இல்லை என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கந்த புராணத்தை அனைவரும் படித்து முருகனின் அருளை எப்பொழுதும் நீங்கள் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கந்த புராணத்தை கந்த சஷ்டி நாட்களில் மட்டுமில்லாமல் தினந்தோறும் பாராயணம் செய்வது மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் கிருத்திகை சஷ்டி போன்ற விரத நாட்களிலும் நீங்கள் பூஜை செய்வது அதீத பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் ஐயம் இல்லை. இனிவரும் நாட்களில் நாம் கந்த புராணத்தின் பாடல்களும் அதனுடைய பொருளும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்கலாம், பாடலாம், முருகனின் அருளை பெறலாம். உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு தருமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். என்னுடைய சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. ஓம்.